எங்களோட சேனல் வந்து இப்போ ஒரு ப்ளாக் சேனலாக வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கு. எதிர்காலத்தில் எப்படி மாறுமோ தெரியாது நான் சொல்ல மாட்டேன். இல்லை அது ப்ளாக் தான். ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ செய்யவர்களுடைய ப்ளாக் தான். ஸோ வந்து ப்ளாக் சேனலாக தான் இருக்கும் இது கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி இப்போ ரன் ஆகி கொண்டிருக்க நிலைமையில் இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம் எங்களுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் அடுத்த ட்விஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பேமெண்ட் வந்து ஒரு சேனலுக்கு மட்டும் வந்தது கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சேனலுக்குரிய பேமெண்ட் மொத்தம் 2 சேனலுக்குரிய பேமெண்ட் தான் இந்த பேமெண்ட். அதாவது யூடியூப் வந்து இந்த $100 வந்த அப்புறம் அவங்களுக்கு பேமெண்ட்டே அனுப்பும். அந்த $100 கூட எங்களுக்கு 2 சேனலால் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எஸ்கே ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ட்ரோல் பண்ணுற சேனல், அது நான் மட்டும் செய்கிறேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அந்த சேனல் டைம் இந்த சேனல் டைம் வந்து சேர்ந்து தான் இந்த பேமெண்ட் எங்களுக்கு வந்தது. ஸோ அந்த பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த போன 7 மாதம் 21 வந்து அனுப்பி பார்த்தீங்கன்னா உண்மைக்கு எங்களுடைய பிஓசி பேங்க் வந்து உண்மைக்கு ஒரு நல்ல ஒரு தெரிவுன்னு தான் நான் சொல்வேன். சொன்னால் அடுத்த நாளே உண்மையாக ஆன்சர் ஆகிடுச்சு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஸ்ரீலங்கன் ருபீஸின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 19,000 பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு இந்த நான் அதையும் வச்சுருக்கேன் உங்களுக்கு அப்படியே நல்ல எழுதி தருவோம். ஆனால் உங்களுக்கு பின்னுக்கு நான் நம்பிட்டேன். ஆனா உள்ள போய் நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையா நம்பிட்டேன். இது உண்மையா நம்பிட்டீங்க? சென்னைக்கும் போகும்போது வீடியோ இருக்கு. அப்ப ஒரு உடம்பு பிடிக்கிறான், மற்றவன் கிடந்து காலை தூக்கி ஃபேனுக்கு மேல போடுறான். என்னண்டா அந்த இந்த சொல்லுவாங்கல்ல அந்த ஒரே குணம் படைச்ச பேர்ல நாங்கள் எழுதி தருவோம். ஆனா உங்களுக்கு பின்னுக்கு நான் நம்பிட்டேன். ஆனா உள்ள போய் நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையா நம்பிட்டேன். இது உண்மையா நம்பிட்டீங்க? சென்னைக்கும் போகும்போது கனடாக்காரியை விரும்புகிறேன்றான். மெசேஜ் கொஞ்சம் பாய்ச்சிக்காரனா இவர் போட்டிருக்காரு. குட்டிமா என்ன பண்ணுற? ஓய் டயர்டாக இருந்தால் தூங்கு குட்டி என்ற தங்கம் உம்மா. சரியா குட்டிமா கவனமா போ. அவன் இவர் இங்க உம்மா ஏன் அப்படி சொல்ற? அப்போ என்ன ஸ்டார்ட் ஆயிட்டு பாவா? என்ன ஸ்டார்ட் ஆயிட்டு? வீடியோ போடு. அது பிரச்சனை நான் பிளே பண்ணாட்டேன். ஜோசி அதை விட இப்போ உங்களோட ஒரே அந்த அம்புகளால தாக்கி எறிகிறீங்களே. அதக்கா அது என்னண்டு அதை நான் சொல்றது அது எல்லாருக்கும் சொல்லல. அதான் பிரச்சனை. ஏன் உங்களுக்கு இந்த வேலைன்னு இருக்கு அப்படிங்கிற தம்பி நான் பொதுவான கருத்துக்களை எழுதுவேன். நான் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எப்படி பொதுவான கருத்துக்களை எழுத போயக்குள்ள நாளைக்கு உங்களுக்கு ஏன் பிரச்சனை வந்தால் அதை யாருன்னே பார்த்துக்கொள்வேன். என்னால் பிரச்சனை வராது. தயவு செய்து நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். நான் வந்து அடித்தடியோ இல்லாட்டி எந்த ஒரு ரவுடித்தான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன். ஒரு வேளை இப்போ எங்களை மாதிரி இன்னொரு ஆளை பற்றி நீங்கள் எழுத போயக்குள்ள அவன் வந்து ஒரு முரடனாக இருந்து திடீரென உங்களை வெட்டிட்டான்டா என்ன அது வந்து சீமெண்ட் கான்கிரீட் போடணும் மட்டும் வீடியோ ஓடுனீங்களா? அது வந்து தப்பாம சித்தரிக்கிறாங்களே. எங்க ஊரே என்னது தப்பா? அண்ணா நாங்க என்ன தப்பா சித்தரிக்கிறோம்? நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. ஊருக்கு வந்து உதவி செய்ய தானே உதவி செய்யறேன்டா. உதவி செய்யற மாதிரி நீ செய்யல. அப்படிலாம் செய்யவே இல்ல. அந்த பொம்பளை பிள்ளை அங்கர்ந்து காட்டவே இல்லையா? ஏன் காட்டணும்? நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது. அந்த பிள்ளை தாயத்தையும் பிள்ளைய தெரியும், யார் பிள்ளை என்னெல்லாம் தெரியுமே. ஊருக்கே தெரியுமே. பெர்மிஷன் கேக்குறேன். நான் பெர்மிஷன் கேக்குறேன். ஏவேஜ் நீங்க வெளியில வாங்க முகத்தை காட்டுங்க. நீங்க ஐஸ்வர்யா நான் உன்ன வீடியோ எடுக்கட்டும். அதை நீங்க மறைமுகமா எடுத்துட்டு வீடியோ எடுத்துக்கலாம். சரி அந்த ஃபுல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அந்த ஃபுல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அது காணாது. அது காணும் ஐயா. நீங்க என்ன சொன்னீங்க?
சரியா இப்ப நான் சரி ஒரு சரி விடுங்க ரைட் ஓகே விடுங்க ஓகே ரைட் ஓகே விடுங்க இப்போ நீங்கள் வந்து ரைட் வந்து உதவி செஞ்சீங்க அதே இடத்த இப்போ மாறி யோசிச்சு பாருங்க நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் ஒரு இடத்துக்கு உங்களால் இயலாது உங்களோட தங்கச்சி அக்கா வேணுண்டா இன்னொருத்தன் வந்து இப்படி பாடி போடி ஐஸ்வர்யா ராயன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க ஐயா நான் வாடி பொடியான அந்த பிள்ளையோட அண்ணன் வீடியோ அப்புறம் என்ன சரியா ஆனா உண்மையா நான் சொல்றேன் இல்ல இதே வேற ஒருத்தன் வெளியில தாள் வந்து உங்களோட அக்காவையோ தங்கச்சியோ பாடி போடி ஐஸ்வர்யா என்ன செய்வீங்க நானா இருந்தா அந்த இடத்துல எழும்பி காதை பத்தி சலாண்டு விட்டுரும் ரைட் என்னன்னா அந்த வீட்டு ஆம்பளை இல்ல எந்த அக்கா தங்கச்சி என்ன வெளியில கூட புண்டேன்னு சொல்லுவோம் அண்ணா அந்த கடைசி நேரத்தில் நான் கதைச்ச ஒரு நிமிஷம் பாருங்க கடைசியா நான் போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறேன் நான் கதைச்ச பிள்ளைண்டா இந்த காலில் விழுகிறேன் தங்கச்சி நான் சொன்னேன் ஆரம்பத்தில் அண்ணா வீடியோ வழியில வந்து இவ்வளவு இது நடந்த பிறகு என்னென்ன காலில் விழுந்தா என்ன இல்ல இவ்வளவு பேருக்காங்க இவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம் வந்து விளங்குது அன்றைக்கு அந்த அது கூட உதவி செய்தாலும் காசு அடிச்சு நீங்க காசு ஒரு நாளும் நான் ஒரு காசை எடுக்கவே இல்லை அண்ணா சரி அப்ப நீங்கள் என்ன வேலை செய்றீங்க அது நாங்கள் யூடியூப் தானே செய்யறோம் யூடியூப் தான் செய்யறீங்க ரைட் மாசம் என்ன மாதிரி வருமானம் இல்லை யூடியூப்பால வந்து வேறு யூடியூப்பால வருமானம் வருது என்ன மாதிரி வருமானம் அது வேறுமே நான் ஒரு வியூஸுக்கு ஏற்ற மாதிரி வரும் வியூஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஒவ்வொரு வியூஸுக்கு ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி அது வரும் ரைட் ஓகே இந்த யூடியூப் சேனல் தொடங்க முதல் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட இதுகள் சொத்து இதுகள் என்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னாவே நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் எல்லாம் சொல்லி அதுலேருந்து எங்கட முயற்சியை போட்டு தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம் எவ்வளோங்குது வளர்ந்து வந்து நாங்கள் அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்த வேலை செய்த ஒரு ஆளுண்ட மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்கான தான் நாங்கள் கதைக்கிறோம் ஊருக்கா வந்து ஒரு பிள்ளைய நீங்க வெளிப்பாக்க வச்சதுக்காக தான் நாங்கள் கதைக்கிறோம் தெரியும் ஐயா இப்போ நான் சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளைய எளியப்படுத்த வந்து கதைக்கல விளங்குதான் திருப்பி வெளியே கதைக்காண்டா என்ன கதை காய்ச்சாங்க ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைய போய் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஐஸ்வர்யா மாதிரி அவள் எடுத்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காணாதோ அண்ணா நான் அப்படி நைனே எடுத்த ஆக்கள் எல்லாம் இதா இருக்கிறேன் நீங்க இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டு இப்படி செய்யுங்க உங்களோட வீடியோ நான் 2-3 தடவை பார்த்தேன் கதைக்கிறதுக்காக தான் அப்படி பார்த்துறேன் விளங்குது இப்போ என்ன சொல்றேன் நீங்க அதில் கதைச்ச பிள்ளைங்க என்ன ஆயிரம் கனாலும் சரி ஆனா நீங்கள் கதைச்ச கதையால அந்த பிள்ளைன்ற வீடியோ தான் இப்ப எங்க மட்டும் போகுதுன்னு பார்த்தீங்க தானே இப்ப இவ்வளவு நடந்தா பிறகு அந்த பிள்ளைன்ற தன்மானத்தையால அந்த பிள்ளைன்ற இதையோ திருப்பி கொடுக்கலுமோ இல்ல நான் கேட்கிறேன் திருப்பி கொடுக்கலுமோ நீங்க பிள்ளைன வீடியோ போடலாம்னு சொல்றீங்க பிள்ளைன தாய் நம்ம மொழியில தெரியாதோ தாய் நம்ம தெரிஞ்சா பிள்ளை நம்ம மொழியில வருமா இல்லையோ அது ஸ்கூல் நாளைக்கு ஸ்கூல் இதுகளுக்கு போறோம் இல்லையோ தாயின் அனுமதியோட அதை எடுத்து நாங்கள் தாய்க்கு தெரியும் அவள் தாயின் அனுமதி தேவையில்லை தன்னை எடுக்கணுமோ இல்லையோ அந்த பிள்ளை தானே முடிவு செய்யணும் அந்த பிள்ளை சொல்லுது இல்ல அந்த பிள்ளை சொல்லி நீங்க என்ன கதை கதைச்ச நீங்க நீங்க உலக அலசி ஐஸ்வர்யா முண்டை முந்திய காட்டுறது செய்யறான்னு அப்படி உண்மையில கதைக்கல லவ் ஒண்ணு சேர்த்து வைக்க போறீங்களா இல்ல லவ் பண்ற கதை எல்லாம் காய்ச்சனே லவ் என்ன சேர்த்து வைக்க போறீங்க நான் ஐயா அந்த பிள்ளை வந்து நான் வீடியோல காட்டணுமே வேலையில காசு கொடுக்க வந்தா காசு கொடுத்துட்டு போங்க ஏன் தேவையில்லாத கதை அந்த பிள்ளைகளை பற்றி ஏன் தேவையில்லாத கதை நீங்க என்ன சொல்றேன் அப்படி எல்லாருமே என்ன அது எங்கட ஊர் பிள்ளைய பற்றி நீங்க என்னது இரவில்லைண்ணா அது மழை நேரம் இது இல்லையே அவங்க அந்த ஒரு ஆம்பளை துணையில விட்டா இரவே வர இரவு போய் நாங்கள் ஒன்றும் பிள்ளையா நடந்து கொள்ளவே இல்லையா பிள்ளையா நீங்க காய்ச்சதே பிள்ளை தானே பிறகு என்ன பிள்ளையா நடந்து கொள்ளலையாண்டு அவையிலேயே கேட்டுப்பாங்கண்ணா இப்போ அன்றைக்கு வந்து 63,000 காசு எங்கட அக்காட்ட கொடுத்து விட்டானே அந்த அது கொடுக்க சொல்லி அதையும் வந்து வேண்டி போட்டு நன்றி சொல்லி போட்டு போகணும் அந்த அக்கா அதையும் நாங்கள் ஒரு வீடியோட எடுத்து போடையில வந்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் யோசிச்சுப்பாங்க இன்றைக்கு வந்து எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ஒருத்தருமே கதைக்கலையா இப்போ கதைக்கலண்டா ஒருத்தரும் கதைக்கலண்டா காசு வேண்டி போட்டு கதைக்கலாது அது காசு வேண்டதுக்கு ஒரு தன்மானம் இருந்தா தானே ஏதாவது கதைக்கிறது எல்லாம் சொன்னாங்க பாலுடைய மரம் வேண்டி அது சரியா அது பிள்ளைதானே என்ன சொல்லுங்க நான் போகிற எல்லாரோடையுமே வந்து உண்மையிலே எங்கட வீட்டு பிள்ளைகள் மாதிரி தான் பழகி காய்க்கிறாங்க சரியாண்ணா உங்களோட வீட்டு பிள்ளையானா அந்த பிள்ளை சொல்லி இருக்காது நாங்கள் என்ன நான் பெரியல இதுண்டு இல்லையாண்டு நீங்க என்ன படிச்சீங்க அது வந்து பொம்பளை பிள்ளை சரியா நானே சொன்னேன் பார்த்தீங்களா நீங்க வேலையிலேன்னு சொன்னா நான் அவங்களை எடுக்கவே மாட்டேன் நீங்க ஒரு வார்த்தைக்கு முன்னால் வந்து சொல்லி தான் அவங்களை எடுத்துருக்கவே மாட்டேன் நீங்க என்ன படிச்சீங்க நான் கேம்பஸ் படித்தேன் சரி என்ன ரிசல்ட் உங்களுக்கு வேலை இல்லையா ஃப்ரீயா வந்ததா இல்லை நான் சொல்கிறேனே அந்த இடத்துல வந்துட்டு நான் உண்மையிலே வந்து நான் அந்த பிள்ளைய சொன்னேன் நீங்கள் வீடியோக்கு வரலைன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி உங்களை காய்ச்சிருக்கே மாட்டணுமா அப்படி உதவி செய்யணும் இரவுல உதவி செய்யும் பகல்ல உதவி செய்யணும் அப்போ ஆறுற நேரம் மழை நேரம் மாறுற இந்த அக்கா இந்த சரி அப்போ அந்த பிள்ளை வந்து அப்படி இதாண்டு தாண்டா இப்போ என்ன வீடியோ போட்டு நீங்கள்
அந்த பிள்ளை வீடியோ போடணும்னா ஏன் போட்ட நீங்க இல்ல அந்த பிள்ளை சொல்லி நீங்க என்ன கதைச்சீங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கீங்க அது தேவையில்லாத கதை இல்லை அண்ணா நான் அதை ஏன் சொன்னேன்டா தங்கச்சி நான் இப்ப உங்களை அது வீடியோ கிரண்ட கதை இல்லை அண்ணா நான் சொன்னது வந்து- நடிக்க வேணாம் எல்லாம் கதைச்சீங்கல்ல அது என்னதுக்கு அந்த கதை கதைச்சீங்க ஆ அண்ணா நான் அந்த இடத்துல வந்து சொன்னதையா அந்த அந்த நான் சொன்னது வந்து இப்போ உங்களை தான் வச்சு தங்கச்சி என்ன வீடியோ ஓடணும்னக்காண்டி நான் செய்யலை. இது வந்து நான் கதைக்கிறது வந்து இதுக்கு தான் வந்து என்னென்ன உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன் சொல்லி தான். அம்மாக்கு ஒரு தன்பானதில் வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை தானே இல்லை தானே யோசிச்சுப்பாங்க கிட்டத்தட்ட 1500 குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பேன். உங்களோட கதையை கேட்டு உங்களோட கதையை கேட்டு அவங்களோட கிருஷ்ணா மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. கிருஷ்ணாவினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய சொத்து விவரங்கள் இப்பொழுது அறியப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் பல மோசடிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இவையெல்லாம் நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள். சரி, ஆனால் இதற்கு மேலாக ஒவ்வொரு காணொளிகளிலும் அந்த குறித்த ஏழைகள் அல்லது குறித்த தேவையுடைய மக்களோடு அவர் உரையாடுகின்ற பொழுது சில தகாத வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகின்றார். அவர்களை கொஞ்சம் கேவலமாக சித்தரிப்பது போன்ற வார்த்தை பிரயோகங்கள் முன்வைக்கப்படுகிறது. இப்படி அந்த காணொளிகளை பார்க்கின்ற உறவுகளுடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. அவை கருத்துக்களாக கூட அந்த யூடியூப் வலைத்தளத்தில் அவருக்கு பகிரப்பட்டது. ஆனால் அந்த கருத்துக்களை எல்லாம் அவர் டிலீட் செய்திருக்கின்றார், அழித்திருக்கின்றார். அதே நேரம் அதற்கு அடுத்த காணொளியில் அந்த கருத்து தொடர்பாக தன்னுடைய விளக்கத்தையும் அவர் கொடுக்கின்ற பொழுது கூட அதை அசட்ட ஈனமாக ஏனோ தானோ என்று சொல்லி எடுத்துக்கொள்வது போல அந்த கருத்துக்கள் அமைந்து விடுகிறது. இவை இன்னும் 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 சமூக ஆர்வலர்களுக்கும் ஏழைகள் உங்களிடம் தேவைக்காக வருகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் மானம் இருக்கின்றது என்று நினைக்கின்றவர்களும் கிருஷ்ணாவுக்கு எதிரானவர்களும் இந்த கருத்துக்களை தொடர்ந்து இடுகின்ற பொழுது அவர் அதை கவனத்தில் எடுப்பதில்லை. இதே நேரம் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கின்ற உறவுகள் கூட அதை எடுத்துச் சொல்வதும் இல்லை. அவரோடு உறவாடுகின்ற பல உறவுகள் இருக்கின்றார்கள். புலம்பெயர் நாடுகளில் பல தரப்பட்ட உறவுகள் இருக்கின்றார்கள். அதே நேரம் இவருடைய குடும்ப அங்கத்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒவ்வொரு யூடியூப் தளம் வைத்திருக்கின்றவர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும், சமூக வலைத்தளங்களில் காணொலிகளை பகிர்கின்ற பொழுது, ஒரு தனிநபர் பற்றி கதைக்கின்ற பொழுது அல்லது அவரோடு உரையாடுகின்ற பொழுது சில வார்த்தைகள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். பெண்கள், விதவைகள், சிறுவர்கள் இந்த விடயத்தில் மிக அக்கறையாக இருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் மீறி கிருஷ்ணாவுடைய செயற்பாடுகள் இருந்திருக்கிறது. இது ஒரு விடயம். இதைவிட மிக முக்கியமானது, கிருஷ்ணாவுக்கு எதிராக யாராவது கருத்து தெரிவித்தால், அது புலம்பெயர் நாட்டில் இருந்தாலும் சரி, தாயகத்தில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் கிருஷ்ணாவுக்கு எதிராக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டால் அந்த நபரை நோக்கி பலதரப்பட்ட இடங்களில் இருந்து அழைப்புகள் வரும், கொலை மிரட்டல்கள் வரும். சில நேரம் நேரடியாக கூட செல்வார்கள். இப்படியான விடயங்களையும் கிருஷ்ணா முன்னெடுத்திருக்கின்றார் என்பது அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு குற்றச்சாட்டாக. இதற்கு அணி சேர்ப்பதாக அண்மையில் கூட தமிழ் ப்ரோ என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனலுடைய சகோதரன் பவி தன்னுடைய யூடியூப் தளத்தில் ஏனைய சமூக வலைத்தளங்களிலும் பல காணொலிகளை போட்டிருக்கின்றார். அந்த காணொலிகளில் பார்த்தால் யாரோ ஒரு நபரிடமிருந்து அவருக்கு குரல் பதிவு வந்திருக்கு. அந்த குரல் பதிவில், நீ கிருஷ்ணாவோடு மோதி கொண்டிருக்கின்றாய், கிருஷ்ணாவை பற்றி அவதூறு பேசிக் கொண்டிருக்கின்றாய், அதனால் உனக்கு என்ன நடக்கும் என்று பார், உங்கள் சேனலுக்கு என்ன நடக்கும் என்று பார், என்ன நடக்க போகுது என்றதை கவனிச்சு பார், பொறுத்திருந்து பார். இப்படியாக கொலை மிரட்டல்களும் அவரை பற்றி அசிங்கமான பேச்சுக்களும் இடம்பெறுவதை அந்த குரல் பதிவுகளில் காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் தமிழ் ப்ரோஸ் இதுவரை கிருஷ்ணாவுக்கு எதிராக போலீசாரிடம் எந்தவித முறைப்பாடுகளையும் முன்வைக்கவில்லை. இவை எல்லாவற்றையும் நான் கடந்து செல்லுகின்றேன், நான் இந்த விடயங்கள் தொடர்பாக எதுவுமே இனி பேச போறதும் இல்லை, கதைக்க போறதும் இல்லை. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக யாருமே என்னோடு பேச வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தொடர்ந்து அவருடைய காணொலிகள் ஒவ்வொன்றிலும் யாரோ ஒருவருடைய குரல் பதிவும், அந்த குரல் பதிவு கிருஷ்ணாவுக்கு எதிராக இவர் செயற்பட்டதனாலும் காணொலிகள் பகிர்ந்ததாலும் அவரை மிரட்டுவது போன்ற, கொலை மிரட்டல் விடுவது போன்ற காணொலிகளாகவே அமைஞ்சு கொண்டிருக்கிறதை எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே நேரம் கிருஷ்ணா மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. கிருஷ்ணாவினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய சொத்து விவரங்கள் இப்பொழுது அறியப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் பல மோசடிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இவையெல்லாம் நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள். சரி,